டைம் இப்போது 5:42 ஆகுதுங்க. நம்ம லாகின் பண்ணிட்டோம். 5:30க்கே கரெக்டாக லாகின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜோனுக்கு வந்துட்டு ஒரு 6:30 இல்லைன்னா 6:45 போனால் போதும். நம்ம ஏற்கனவே ஜோனில் தான் இருக்கோம். இருந்தாலும் பிக் ஜோனுக்கு வந்து அந்த டைம் போகலாங்க. இப்போதைக்கு ஆர்டர் எங்கேயுமே வராது. 6 மணிக்கு தான் இன்ஸ்டாமார்ட்டே ஓப்பனு. 6 மணிக்கு ஓப்பன்னாலும் அப்படி ஆர்டர் வரத்துக்கு 6:15 ஆகிடும். 3 hours later. டைம் இப்போது 8:23 ஆகுதுங்க. நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கான், அதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். 82 ரூபா வந்திருக்கு. சர்ஜ் போனஸ் 5 ரூபா. மார்னிங் வந்து சர்ஜ் போனஸ் 5 ரூபாவும், லஞ்சில் வந்து 35 ரூபாவும், அப்புறம் ஸ்நாக்ஸில் டின்னரில் இதெல்லாம் வந்துட்டு சர்ஜ் போனஸ் போட்டிருக்காங்க போல். நம்ம 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஒர்க் பண்ண போகிறோம்ல, அதில் ரூல்ஸ் மொத்தம் 2 ரூல்ஸ் தான். ஃபஸ்ட் ரூல்ஸ் வந்து ஐடி ஆஃப் பண்ணக்கூடாது, அது ஒன்று. அதை கண்டிப்பாக ஆஃப் பண்ண முடியாது தான் 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். 24 ஹவர்ஸ்னால் 23 ஹவர்ஸ் 59 மினிட்ஸ். செகண்டு வந்துட்டு ஆர்டர் வரும்போது ஒரு டைமிங் உள்ள காமிக்கும். இந்த டைமிங்குள்ளே நீ போய் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி காமிக்கும். அந்த டைமிங்குள்ளே நம்ம பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணணும். இதுதான் செகண்ட் ரூல்ஸ். நம்ம இன்னும் பிக் ஜோனுக்கு போகல. பிக் ஜோனுக்கு வந்து ஒரு மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 2 மணி வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஜோன்லேயே ஓட்டிகிட்டு சாப்பிட்டு அப்புறம் ஃபுல்லாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இது எல்லாமே வந்து 12 மணிக்குள்ளே பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து பிக் ஜோனுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நான் பிக் ஜோனுக்கு போனோம்னா 1 மணிலேருந்து காலைல விடியகாலம் 5 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் இப்போ ஏன் காலையில் போய் கஷ்டப்படுவானே, மதியத்துக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஹவர்ஸ் எனக்கு ஆர்டரே போடலைங்க. ஆர்டர் எந்த டைம் வரணுன்னா கரெக்டாக 7 மணிக்கு வந்திருக்கணும். ஆர்டர் வரவே இல்லை 1.5 மணி நேரமாக. பரவாயில்ல, 1.5 மணி நேரம் கழிச்சாலும் லாங் ஆர்டராக வந்திருக்கு. அந்த டைமில் ஆர்டர் வந்தாலும் சின்ன சின்ன ஆர்டராக தான் வந்திருக்கும். எல்லாம் ஒன்று தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 5 ஆர்டரு இல்லைன்னா 7 ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும். எத்தனை ஆர்டர் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியல. கரெக்டான டைமில் டெலிவரி பண்ணி பார்ப்போம். எத்தனை ஆர்டர் தான் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கௌசிக்கு ஒருத்தர் விட்டு ஏற்றிடுவோமா? எவ்வளோ திமிரு பற்றி அதுக்கு எழுந்துரு இப்படி ஓ சரியாந்திர கொழுப்பு இருக்குது. கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லை. 3 hours later. டைம் இப்போ 12 மணி ஆகுது. அமௌண்ட் வந்து 239 ரூபா தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி எப்படியோ ஒன்று ஒரு 4000 எடுத்துடலான்னு பார்த்தா எடுக்க முடியாது போலையேங்க. இவ்வளோக்கும் நான் வந்து பிக் ஜோனில் தான் வந்து உட்காந்துருக்கேன். நான் காலையில் சொன்ன மாதிரி 12 மணி வரைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜோன்லேயே ஓட்டிகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிக் ஜோன் போகலாம் தான் நினச்சேன். அப்புறம் 8 மணிக்கே 2வது ஆர்டர் வந்து பிக் ஜோனுக்கு ஒரு ஆர்டர் போட்டோன்னா சரி ஓகே நம்ம இங்கேயே போயிடுவோம், நம்ம தான் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பார்த்தா ஒன்றும் ஆர்டரே போட மாட்டேறான். வந்து 1 ஹவர் ஆகுது. 11 to 12 எப்படியும் ஒரு ஆர்டர் போட்டுருக்கணும்னு போடவே இல்லை. எல்லா ஷிஃப்ட்டுமே புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலை விடியகாலம் 5:29 வரைக்கும் இருக்கணும் லாகின்ல. A few minutes later. ஆர்டரே போட மாட்டாங்க. இது வரைக்கும் 2 ஆர்டர் தான் போட்டான். 3 ட்ரிப்பு வந்துச்சு. அமௌண்ட் வந்து 400 ரூபா பக்கமாக வந்திருக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக 4000 எடுக்கவே முடியாது. அட்லீஸ்ட் 2500 எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். A few moments later. டைம் வந்து இப்போது 4 மணி பக்கமாக ஆகுதுங்க. 4 மணிக்குன்னா 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் 11 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கு மேலே 2 ஆர்டர் போட்டான். அதுதான் 3 ட்ரிப்பாக கன்வெர்ட் ஆகிருக்கும் போல். லஞ்சில் ஆர்டரே இல்லைங்க. வெறும் 3 ஆர்டர் தாங்க வந்துச்சு. சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு 29 ட்ரிப்பாச்சும் கம்ப்ளீட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இந்த இடம் நல்லா இருக்குது. நல்லா ஜிலுன்னு காற்று வருது. பக்கத்தில் லேக் இருக்குது போல். அதனால் டெவலாகவும் இருக்குங்க. என்கிட்ட இப்போ சாப்பிடவும் காசு இல்லை, பெட்ரோலுக்கும் காசு இல்லை. வண்டி வேறு ட்ரை ஆகிடுச்சு. எப்படி தான் பெட்ரோல் அடிக்க போகிறேன்னு தெரில. சரி ஏதாவது ஒரு கேஷ் ஆன் டெலிவரி வரும்னு சொல்லி பார்க்குறேன். எதுவுமே வர மாட்டேங்குதுங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, பசங்கள்லாம் இந்த டைமில் கம்மியாக தான் வேலைக்கு வருவாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக நிறைய பேர் வேலைக்கு தான் வந்திருக்காங்க. ரொம்ப அடி வாங்குறது எங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே க்ளோஸ்டுங்க. ஏதோ 1-2 மட்டும்தான் இருக்குது. அதில் மட்டும்தான் இப்போ ஆர்டர் வந்துட்டுருக்கு. அதனால தான் நமக்குமே ஆர்டர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. மேபி நாளை மறுநாள் வந்துட்டு எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரிநாளில் அதனால் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ் வேறு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் போகவே இல்லை. பிப்ரவரி மிடில் வரைக்கும் தான் தண்ணி வரும். அதுக்கப்புறம் தண்ணியே வராது. டிசம்பர் மாதம் மட்டும் போயிருந்தால் வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ளோ வந்து செம்மையாக இருந்திருக்காங்க. போக முடியாமல் போயிடுச்சு. நம்ம 5 ஷிஃப்ட்டுமே புக் பண்ணதுனால இவன் எப்படியும் நைட்டு 3 மணிக்கு இருந்தது தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆர்டர் போட்டுட்ருக்கான். இனிமேட்டு நல்லா ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் எப்படி ஆர்டர் வர போகுதுன்ட்டு. அநியாயமாக 8 மணி நேரத்துக்கு வெறும் 7 ட்ரிப் தான் முடிச்சிருக்கான் பாரு. அதெல்லாம் 4 ஹவர்ஸில் முடிக்க வேண்டியதுங்க. 4 ஹவர்ஸில் மேக்ஸிமம் 13 ஆர்டர் முடிக்கலாங்க. எவ்வளோ பெரிய லாங் ஆர்டர் இருந்தாலும் கூட 8 மணி நேரத்துக்கு 7 ஆர்டர்னால் எங்கெங்க? முக்கால்வாசி சும்மாவே தான் உட்காந்துருந்தேன். பைக்கு போயிட்டு வரும்போது பெட்ரோல் இல்லாமல் தள்ளி தான் வருவேன்னு நினச்சேன்.
போயிட்டு திரும்பியே வந்துருச்சு. அடுத்த ஆர்டராச்சு கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் வருமானு சொல்லி பார்க்குறேன். 6 hours later. 6 hour கழிச்சு இப்போ தாங்க விளாகே ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப வேகமாக தான் ஓடிக்கிட்டுருக்கேன். ஈவினிங் 6 மணி வரைக்கும் 12 ட்ரிப்பு தான் முடிச்சிருந்தேன். இப்போது டைம் வந்து 9:48 ஆகுது. இது வரைக்கும் நான் 19 ட்ரிப்பு முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து 21 ஆர்டர் முடித்தா 425 ரூபா பக்கமாக போட்டிருக்காங்க. ஒரே ஓட்டமாக தான் இருக்குது. மீதி இருக்கிற ஷிஃப்ட்டில் வந்து ஆர்டர் ஒழுங்காக போடலைங்க. 4 ஆர்டர் போடுறது, 3 ஆர்டர் போடுறது, அப்புறம் 4 ஆர்டர் போடுறது அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ டின்னரில் மட்டும்தான் 9 ஆர்டர் பக்கமாக போட்டிருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு 11 மணிக்குள்ளே இன்னும் 2 ஆர்டர் எடுத்துகிட்டா அடுத்த இன்சென்டிவ் டார்கெட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் நினச்சிட்டு இருக்கேன். அதான் வேகமாக போயிட்டே இருக்கேன். ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோமா, அதனால் மொபைலில் வந்து சார்ஜரே இல்லை. இருக்கிற பவர் பேங்கில் இருக்கிற சார்ஜர்லாம் ஏற்றிட்டேன். சரி ஓகே என்னடா பண்ணலாம், நடு சமயத்தில் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம மொபைல் ஹோல்டருக்கு பக்கத்துலேயே யூஎஸ்பி இருக்குல்ல, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னிஷியன் ஒயரில் வந்து ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு மைனஸ் லைனில் வந்து ஒரு நட்டை போட்டு முறுக்கியிருக்கேன். நான் சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன், ஒரு 100% ஏறும், அதுக்கப்புறம் ஒயர்லாம் எடுத்து விட்றலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 100% ஏறவே மாட்டேங்குது. நம்ம வேறு சும்மா கழட்டிகிட்டே இருக்கோம், சும்மா யூஸ் பண்ணிட்டே இருக்குமா, அதனால் ஒழுங்காக சார்ஜ் ஏற மாட்டேங்குது. 12 மணி வரைக்கும் இதில் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்து 50% இருக்குமா, அந்த 50% மீதி ஒரு 6 ஹவர்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த செல்லு வந்துட்டு ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலுமே 12 மணி நேரம் நல்லா சார்ஜ் நிற்கும். அதனால தான் இந்த செல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கேன். இவ்வளவும் இந்த செல்லை ஒரு ஆப்பு தான் யூஸ் பண்ண முடியும். நிறைய ஆப் யூஸ் பண்ணால் நல்லா ஹேங் ஆகும். அந்த பேட்ரிக்கோசம் தான் வச்சிட்ருக்கேன் நான் இந்த செல்லை. போடலையா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம 11 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்லாம் தோணுச்சுக்கேன். நான் ரொம்ப நாள் நினச்சி இந்த விளாக் நான் எடுக்கிறேன். இன்றைக்கி இந்த டேட்டில் கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. சொத்தப்பலா பிரிச்சுட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு. பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் சொதப்பலா தான் ஆர்டர் போட்டான். டின்னரில் கொஞ்சம் நல்லா ஆர்டர் போட்டிருக்காங்க. அடுத்த லஞ்சிலையும் கொஞ்சம் நல்லா ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். செகண்ட் இன்சென்டிவாச்சும் டார்கெட் பண்ணோம்னா ஒரு 3000 ரூபா பக்கமாச்சும் ரீச் ஆகக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறேன். ரீச் ஆகுன்னு நினைக்கிறேன். அதுக்கு 11 மணிக்குள்ளே இன்னும் 2 ஆர்டர் முடிக்கணும். A few moments later. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்களா, அப்போது நான் என்ன நினச்சேன், எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, நீ வந்துட்டு ஆர்டர் முடிக்கணும், அமௌண்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கே அப்படின்னு நினச்சேன். விடு கொஞ்ச நாள் தானே, எவ்வளோ நாள் கஷ்டப்பட போகிறோம், கொஞ்ச நாள் தான் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேங்க. அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ரீசன்ட் டைமில் கூட நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியலன்னு சொல்லி கவலையாக இருக்குது. பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லதுக்கு தானே பண்ணுறோம். ஒரு பெரிய நல்லதுக்கோசரம் சின்ன சந்தோஷம் வந்து இழக்கிறதுல தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். A few minutes later. 11 மணிக்குள்ளேயே நம்ம வந்து 21 ட்ரிப்பு முடிச்சுட்டோங்க. அதுக்கு மேலே வந்த ஆர்டர் இந்த ஆர்டர் 110 ரூபா. இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க. முக்கால்வாசி போயிட்டு அங்கே பார்த்தா கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்ட வாட்டி நான் கேன்சல் பண்ணல, ஸ்விக்கிலேருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. நானுமே சாப்பிடல, மதியமும் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல. சரி ஓகே இந்த ஆர்டர் இங்கேயே சாப்பிட்டு கிளம்பிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். பைபாஸ் ரோட்டில் போய் தான் சாப்பிட்லாமான்னு நினச்சேன். உட்காந்து சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். இந்த ஆர்டர் போட்டோன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு சங்கடமாக இருக்குது. அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் தாங்க நினச்சேன், மனசே கேட்கல. சரி வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸ் ரோடு வந்துட்டேங்க. இந்த பிளேஸுக்கு என்ன குறைச்சல், இந்த ரைஸ் இங்கே உட்காந்து தான் சாப்பிட்ணும். கை கழுவியும் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். வர வழியில் அங்கே ஒரு கடை இருந்துச்சா, சரி அங்கே ஒரு டீ கடை மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக கை கழுவு பக்கத்துலேயே பைப் வச்சுருப்பாங்க, பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டேன். 2 hours later. சோதனை மேலே சோதனைங்க. பைக்கில் மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து 25 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். 2வது இன்சென்டிவ்க்கு வந்து இன்னும் 4 ட்ரிப்பு தான் தேவைப்படுது. ஆனால் ஆப்பில் வந்து 5 ட்ரிப்பு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 2வது இன்சென்டிவ் வந்து 615 ரூபாங்க. டைம் வந்து இப்போது 2:45 ஆயிடுச்சு. பைக்கில் என்ன ஆச்சுன்னா இருங்க காட்டுறேன். எனக்கு பார்த்தோன்னே பக்கனாகி போச்சு. அவ்வளோதான், பைக்கே இல்லாமல் போயிடும் போல் எனக்கு அப்படின்னு நினச்சேன். இங்கே இக்னிஷன் இருக்குல்ல, இக்னிஷன் ஒயர் எப்படி எரிஞ்சு போய் கிடக்கு பாருங்களேன். நானும் ஃபுல்லாக எடுத்து பார்த்தேன், அது வந்து ஃபுல்லுமே எரிஞ்சிருக்கு. நானும் இது வரைக்கும் எடுத்து பார்த்தேங்க, இது வரைக்குமே எரிஞ்சு போய் தான் கிடக்கு. இப்போ நான் வந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பைக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், பைக்கு ஸ்டார்ட் ஆகும். இக்னிஷனே இல்லை, அங்கே எம்டியாக தான் இருக்குது. ஸ்டார்ட் ஆகுதா? டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுறது, இக்னிஷன் ஃபுல்லுமே எரிஞ்சு போச்சு.
இந்த இடத்துல அவ்வளோ புகை வந்துச்சுங்க. நான் கூட அவ்வளோதான் போல் இன்ஜினுக்குள்ளே தான் பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக இக்னிஷன் ஆஃப் பண்ணி பெட்ரோல்லாம் ஆஃப் பண்ணேன். அப்புறம் கீழே குமிச்சு பார்த்தாடி தான் தெரியுது இக்னிஷன் ஃபுல்லுமே எரிஞ்சிருக்குன்ட்டு. அது என்ன ஆயிருக்குன்னா, நான் வந்து மொபைலில் சார்ஜர் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இக்னிஷன் வழியாக கரண்ட் எடுத்தல, அதில் ஆம்பியர் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதனால் அந்த மேலே இருக்கிற அந்த ரப்பர் ஒயர் வந்து தாங்கலை, ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு இக்னிஷன் இருக்குது, அது வேணால் காலையில் நான் போட்டு பார்க்குறேன் ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே 24 hours நான் ஸ்டாப் ஒர்க்கிங் எடுத்திருக்கோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பாதியிலே வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு நினச்சாங்க. அமௌண்ட் எடுக்கலனா கூட பரவாயில்ல, அமௌண்ட்டு கூட செகண்ட்ரி தான், நம்ம அந்த ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். அப்புறம் எனக்கும் தோணுச்சு இது வந்து ஒரு சாவி தானே, சுவிட்சு தானே, நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணேன். அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. A few moments later. ரெண்டாவது இன்சென்டிவ் டார்கெட்டு முடிஞ்சிங்க. இதை கம்ப்ளீட் பண்ணால் போதும். இப்போ ஆர்டர் வந்தாலும் வருங்க. ஏன்னா ஸ்விக்கியில் நான் ஒருத்த மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜோனில் 2 டிக் ஆயிடுச்சா, அடுத்து 700 இன்சென்டிவ் எடுக்கணும்னா 5 ஆர்டர் முடிக்கணும். 3 மணி பக்கமாக தான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாமார்ட்டில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணோன்னா 3 ட்ரிப்பு வந்துருச்சுங்க. 5 ட்ரிப்பு போட்டிருக்கான், 4 ட்ரிப் தான் வரணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது அப்படியே 3 ட்ரிப் வந்துருச்சு. அதுக்கடுத்து 2 ஆர்டர் தான். 2 ஆர்டரில் இங்கேருந்து போகும்போது ஒரு ஆர்டர், வரும்போது ஒரு ஆர்டர். டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து 1.25 மணி நேரம் லாகின்ல இருக்கணுங்க. 5:30 வரைக்குமே லாகின்ல இருக்கணும், ஷிஃப்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. லாகின் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 22 மணி நேரம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஏன் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கிறேன்னா, அப்போ தான் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி தம்ப்நெயிலில் வைக்க முடியும். இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா டைமிங் அதிகமாக போயிடும். இங்கே வரும் பாருங்கள், இங்கே இல்லையா, போன வாரத்தில் வரும், டைமிங் அதிகமாக இருக்குமா, அதனால் பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால தான் ஆஃப் பண்ணாமையே ஓட்டுறேன். ஆஃப் பண்ணால் மட்டும் அப்புறம் எப்படி 24 hours வரும், கம்மியாயிரும்ல. நம்ம 24 hours லாகின் ஹவர்ஸ் ஸ்விக்கி பிளாக் எடுக்கிறோம், அதனால் நமக்கு ஒன்றும் தெரியல. செகண்ட் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கே பாருங்கள், விடிகாலம் 3:47 ஆகிட்டான். 24 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் தான் கம்மியாயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி ஆர்டர் டல்லாக போட்டுருவோம் பார்த்துக்குங்க. சொன்ன மாதிரி ஆர்டர் போட்டாம்ல. இந்த பையன்கிட்ட கேட்டேன், ரெஸ்டாரண்ட் எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பான்னு கேட்டேன். 24 hours-மா. இன்ஸ்டாமார்ட்டும் 24 hours தான். அதுக்கப்புறம் சாய் கிங்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுவும் 24 hours தான். அப்புறம் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுவும் 24 hours தான். இப்போதைக்கு 4 ரெஸ்டாரண்ட்டும் 24 hours தாங்க. ஆர்டர் கண்டிப்பாக வரும் காலைல 5:30 வரைக்குமே கூட. ரெஸ்டாரண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி லாகின்லேயே இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 5 ஆர்டர் இருக்குது. 5 ஆர்டரில் ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. இன்னும் 4 ஆர்டர் இருக்குது. 4 ஆர்டர் பார்க்க முடியுதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம மட்டும்தான் ஜோனில் இருக்கோம். எங்கெங்கெல்லாம் இழுத்து அடிக்க போகிறான்னு தெரியல என்னைய. A few moments later. ஆர்டர் காலையில் வரைக்கும் வரும்னு சொன்னேன். பார்த்தா ஜொமேட்டோ ஆர்டர் மட்டும்தான் வருது, ஸ்விக்கி ஆர்டர் வரவே மாட்டேங்குது. நம்ம முன்ன பேசணும் இல்லைங்க, அப்போ வந்து ஆர்டர் தான். ஆனால் 1/2 hour வெயிட் பண்ணிட்டேன், ஆர்டர் வர மாட்டேங்கி. டைம் பாருங்களேன், 4:56 ஆகுது. சர்ஜி வந்து 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 40 ரூபா சர்ஜி, 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் 15 ரூபா சர்ஜி. 5 மணிக்கு மேலே தான் ஒரு ஆர்டர் ஏதாவது போட்டால் போடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சர்ஜி இருக்குல்ல, 40 ரூபா கொடுக்கணும்ல, அதுக்காண்டியே போடாமல் ஹோல்டு பண்ணாலும் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. ஏற்கனவே அங்கே ஒரு மையம் உட்காந்துருக்குறான் ஸ்விக்கி பையன். நம்ம மட்டும்தான் ஜோனில் ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சா அந்த பையனும் ஓட்டிகிட்ருக்கான். மொத்தத்தில் 2 பேர் ஓட்டிகிட்டு இருந்திருக்கோம். இன்ஸ்டாமார்ட்டு 24 hours ஓப்பனுங்கிறான். இன்ஸ்டாமார்ட்டில் 3 மணிக்கு வந்த ஆர்டருங்க, அதுக்கப்புறம் ஆர்டரே வரலாங்க இன்ஸ்டாமார்ட்லேயும். அமௌண்ட் இது வரைக்கும் நம்ம 1947 ரூபாய்க்கு ஓட்டியிருக்காங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே ஆர்டர் வராதுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு 4 ஆர்டர் வந்துச்சு, லஞ்சில் வெறும் 3 ஆர்டர் தான் வந்துச்சு, ஸ்நாக்ஸில் ஒரு 4 ஆர்டர் பக்கமாக வந்துச்சுங்க. ஆக மொத்தம் 6 to 6க்குள்ளே 12 ஆர்டர் முடிச்சிருந்தேன். டின்னரில் வந்து 10 ஆர்டர் போட்டிருந்தாங்க. லேட் நைட்டில் 8 ஆர்டருக்கான ட்ரிப்பு போட்டிருக்கான். 23 hours 29 minutes ஆயிடுச்சுங்க. இப்போது நான் எடுக்கிற அமௌண்ட்டும் சரி, அந்த டைமிங்கில் வர ஆர்டரும் சரி, ஒவ்வொரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க.
இப்போ நான் தாம்பரம் ஜோன்னால எனக்கு இப்படி வந்துச்சு. வேளச்சேரி ஜோனு, சென்னை வெஸ்ட்டு, சென்னை சென்ட்ரலு அது மாதிரி ஜோன்லாம் இன்னுமே நல்லா ஆர்டர் வரும். 4 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு 1000 ரூபா 800 தொடுற மாதிரி கூட வருங்க. அங்கே ஏற்கனவே நான் ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். வரது எல்லாமே ஆர்டரு. இப்படி போனாலும் ஆர்டரு, இப்படி வந்தாலும் ஆர்டரு, இப்படி போனாலும் ஆர்டரு. ஆர்டர் இல்லாமல் இல்லை, எங்கிட்டு போனாலும் ஆர்டரு அப்படி இருந்துச்சு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டைமிங் இன்னும் முடியவில்லை, 5:06 ஆகுது. ஆர்டர் இன்னும் போடல, இதுக்கு மேலே போட மாட்டான். நம்ம வந்து ஜோன் விட்டு ரொம்பவே தள்ளி வந்துட்டோம். அமௌண்ட் வந்து இன்சென்டிவோடு சேர்த்து 2500 ரூபா பக்கமாக எடுத்திருப்போம்.